கடந்த 20ஆம் தேதி மாலை நரேந்திரதாஸ் மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய பொக்கிஷருடைய சாவி 6 ஆண்டுகளாக மாயமாகி இருப்பதாக ஒரு பகிரந்த குற்றச்சாட்டை சாட்டினார். அந்த சாவி தமிழ்நாட்டில் உள்ளதாகவும் அதை யாரோ தமிழ்நாட்டில் கொண்டு சென்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டை பகிரங்க குற்றச்சாட்டை வைத்தார். எதற்காக தமிழ்நாடு என்று அவர் குறிப்பிட வேண்டும்? இங்கே தமிழ்நாட்டிற்கு வரும்போது தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் இவர் தமிழர்களுக்காக குரல் கொடுப்பவர் போலவும் வேடம் தரித்து வேட்டியெல்லாம் கட்டிக்கொண்டு இங்கே மக்களிடம் நாடகமாடுகிறார். ஆனால் தமிழ்நாட்டை விட்டு வெளியே சென்றால் தமிழர்களை வசைபாடுவதும் தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துவதும் மோடிக்கு வாடிக்கையாகிவிட்டது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு பேச்சு என்கிற அவருடைய தவறான அணுகுமுறை இப்பொழுது பட்ட பரிவர்த்தனமாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. எதற்காக தமிழ்நாடை பற்றி அவர் குறை சொல்ல வேண்டும்? அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறார்? தமிழ்நாட்டு மக்கள் திருடர்கள் என்று சொல்கிறாரா? அவர் யார் மீதாவது சந்தேகம் இருந்தால், ஏனென்றால் அவர் இந்த பாரதத்துடைய பிரதமர், உள்துறை அமித்ஷாவுடைய கைவசம் இருக்கிறது. இந்த சாவி களவாடப்பட்டிருந்தால் அந்த சாவியை தேடுகிற முயற்சி மத்திய அரசு ஈடுபட்டிருக்கலாம், அல்லது உளவுத்துறை இருக்கிறது. அந்த உளவுத்துறை மூலமாக அந்த சாவி எங்கே சென்றது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அதையெல்லாம் விட்டுவிட்டு வெறும் வெற்று தேர்தல் அரசியலுக்காக இரு மாநில மக்களையும் தூண்டிவிட்டு உணர்வுபூர்வமாக இரு மாநில மக்களுக்கிடையே ஒரு சிண்டை முடித்து விடுவதும் இங்கே இனக்கலவரத்தை உண்டு பண்ணும் முயற்சியிலே மோடி இறங்கியிருப்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது. அதனால் தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு கு. செல்வபிறந்தகை அவர்கள் ஒரு புகார் மனுவை தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் அவர்களுக்கு இன்றைக்கு கொடுத்துள்ளார். அதனுடைய விவரம் நாங்கள் உங்கள் கையில் கொடுத்திருக்கிற அந்த மனுவில் இருக்கிறது. அதனுடைய சாராம்சம், இரு மாநில மக்களையும் பிரித்தாளும் சூழ்ச்சியை மோடி அவர்கள் கையாளுகிறார். தமிழர்களை மறைமுகமாக திருடர்கள் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். எனவே ராகுல் காந்தி அவர்கள் காஷ்மீரிலே அவரை சந்தித்த பெண்கள் தாங்களெல்லாம் மானபகப்படுத்தப்படுவதாக, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகுவதாக ஒரு குற்றத்தை அவரிடம் சொன்னார்கள். அதை அவர் பொதுவெளியிலே சில பெண்கள் என்று குறிப்பிட்டு அந்த செயலை சொன்னார். அதற்காக அவர் டெல்லி பாத யாத்திரை வரும்பொழுது அங்கே காவல்துறை அதிகாரிகள் தாமாக முன்வந்து அவருடன் விசாரணை மேற்கொண்டார்கள். அதே போல நரேந்திரதாஸ் மோடி அவர்கள் தமிழர்களை பற்றி தமிழ்நாடு என்று சொல்லி மறைமுகமாக தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லாமல் குறிப்பிட்ட அவரை தாமாக தமிழக காவல்துறை முன்வந்து அவருடன் தகுந்த விசாரணை மேற்கொண்டு சட்டப்படி அதில் குற்றம் என்றால் அதுக்குரிய தண்டனையை காவல்துறை வழங்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சார்பிலே இன்று ஒரு மனுவை கொடுத்திருக்கிறோம்.